கருவறைக்கு பின்னே செவ்வக வடிவ சக்கரம், 5 நடுத்தர வயது சுமங்கலிகள் சாத்துக்குடி விளக்குகளுடன். வாயு மூளை எண்கோண சக்கரம், ஓம் சக்தி விளக்குகள் தாங்கிய 9 இளம் சுமங்கலிகள். ஈசான்ய மூளை வட்ட வடிவ சக்கரம், 9 மூத்த சுமங்கலிகள் ஆப்பிள் விளக்குகளுடன். இவர்கள் அகண்டத்தை வரவேற்று அகண்டத்தோடு பின்தொடர ஆயத்தமாக உள்ளனர். அகண்டத்தை அம்மா ஏற்றித் தரும் அற்புதத்தை காண நாமும் இவர்களுடன் ஆயத்தமானோம். மந்திரம் முழங்க அகண்டம் ஏற்ற அம்மா எழுந்தருளினார்கள். சிவன் பெற்ற ராத்திரி ஒரு ராத்திரி சிவராத்திரி. ஜீவராசிகளை காத்து இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இச்சக்திகளை உற்பத்தி செய்து உலகாளும் ஆதிபராசக்தியே உனக்கு 9 ராத்திரி. 10ஆம் ராத்திரி பழி தீர்த்த ராத்திரி. முதல் 3 ராத்திரிகள் நீ துர்க்கையாய் வந்து தோள் உயர்த்துகிறாய். அடுத்த 3 ராத்திரிகள் நீ லட்சுமியாய் வந்து செல்வம் தாங்குகிறாய். அடுத்த 3 ராத்திரிகள் கலைமகளாய் வந்து கலையை தாங்குகிறாய். ஆம் தாயே, மலைமகளாய் வருகிறாய், அலைமகளாய் வருகிறாய், கலைமகளாய் வருகிறாய். தோள் தூக்கி பார்த்து தொகை தூக்கி பார்த்து வெல்ல முடியாத பகையினை கலைமகளாய் வந்து ஞானம் தூக்கி வீரத்துடன் மகிஷாசுரமர்த்தினியாகி வெல்கின்றாய் அம்மா. ஆம், அறிவே ஆயுதம் என்பதை உணரத்தானே இந்த விழா. அறிவோடு கூடிய வீரம்தான் ஆக்கம் தரும் என சுட்டிக்காட்டத்தானே தாயே இந்த விழா. அம்மா, நீ கலைமகளின் அவதாரமாயிற்றே. கல்வி நிறுவனத்தில் வெள்ளி முளைக்க வைத்த வெளிச்ச நிலா நீ அல்லவா? விழாக்கள் என்றால் கொண்டாடப்படுவது.
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அருள் திரு அம்மாவின் விழாக்கள் மக்கள் நலனுக்காக கொண்டு ஆளப்படுவது. ஆம், ஆன்மீக பூங்காவில் ஆயிரம் ஆயிரம் மலர்கள் விதவிதமான மனத்தை வாரி வழங்குவது மருவத்தூரில் மட்டும்தானே. தாயே, உன் கல்வி பணியில் வெள்ளி விழா முளைத்தது. நின் மருத்துவ பணியில் மருத்துவ கல்லூரியே முளைத்தது. நின் சமுதாய பணியில் சரித்திரமே முளைத்தது. நின் அறப்பணியில் ஆன்மீகத்திற்கு கோபுரமே முளைத்தது. தொழில் நடப்பது தொழிலகம், மருந்திடுவது மருந்தகம், நூலிடுவது நூலகம், படிப்பிடுவது படிப்பகம், ஆன்மாவை இடுவது ஆன்மா அகம். இந்த ஆன்மா அகம் என்பதுதானே ஆன்மீகம் என மறுவிற்று தாயே. ஆன்மாவை சுத்தப்படுத்துவது மருவத்தூர் ஆன்மீகத்தில்தானே தாயே. அதனால் எந்த விழாவானாலும் உன்னை தேடி வருகின்றோம் தாயே. அம்மா, மருவத்தூர் சித்தர் பீடம் பக்தியின் மறுமலர்ச்சி கூடம். மின்னும் குறைக்கலாம், நன்மன் குறைக்கலாம், ஞான கல்விக்கலாம், மேல்வீடு தானாகி காலாடி நிற்பதும் மேவிடும் உண்டனருளே. கண்ணும் கருத்துமாய் என்னும் எழுத்துமாய் காசினி மலத்தையாவும் காயாகி கனியாகி சாராகி சுவையாகி காதல் சுரக்க வைப்பாய். எண்ணங்கள் கோடி எழுந்தாடி உனைநாடி என்னை கடத்து என்றே இங்கோடி நான் வந்தேன். என் மீது அருளாடி எம்பி குதி தோழிவா. என் உளம் குடிகொன்ற கண்ணிலம் தென்றலே இன்பக் கொடி மருந்தே. இறையரசி மருவத்தூர் எழிலரசி அருளரசி இணையாண்டு கொள்வதாயே. மண் மீது விளையாடி கண் மீது பொலிவேறி மரிதளம் பொழிந்த தேவி. மறை மீது சிலை நாடி இலை மீது உறவாடி மணி மீது ஒளித்தாகுனி. என் மீது நினைவாடி பெண் மீது குணமாடி எழு மீது கவிபாடி வா. இறையாகும் நிறைவாகி குறையாகும் மறைவாகி இணையாட எழுந்து வாணி. பண் மீது கவிபாடி பனை மீது கலைநாடி பனை மீது களி தேடினி. பதமாக நிலமாக அதுவாக பொதுவாக பரமாகும் எழுதாயே நீ. என் மீது எழுகாதல் நூல் மீது இணையாண்டு துறையாகுனி. எதன் மீது முறமாகி இதன் மீது உரையாகி இணை காக்க எழுந்து வாணி. உள்ள கருத்தெல்லாம் முறை மீது கொட்டினான் உதவாதி என்று விட்டேன். உண்மை கருத்தாங்கி உயர்வு கருத்தாக உயிரான அன்னை ஆதிபராசக்தியின் கருவறைக்குள் அம்மாவின் திருவடிகள் பதியமிடுகின்றன. அம்மா, நித்தம் நித்தம் நின் பொன்னடிகள் பதியும் புனித இடம் இந்த கருவறை இன்று புது மெருகுடன் காட்சி தருகிறது. சுயம்பு அன்னையின் பக்கத்தில் அகண்டம் அமர்த்தப்பட்டுள்ளது. அருள் வாக்கு வழங்கும் நானுனியால் அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. நானுனியால் ஒளியேற்றி மாமுனியாய் நிற்கும் தாயே, ஒளி ஒளி ஒளி. இந்த ஒளிக்காட்டின் வெளிச்சத்தில் புது யுகமே உருவாகும் தாயே. தாயே, வணங்கும் போது உன் விழிக்காட்டில் விழித்தோம், உன் அருள் ஒளிக்காட்டில் பிழைக்கின்றோம் என்று. அகண்ட தீப ஒளிக்காட்டில் எங்கள் அல்லல் இருள் அகன்று ஆனந்தம் பெற்றோம் அம்மா. அம்மா ஏற்றி அருளிய இந்த அகண்டத்தின் அருள் ஒளி சித்தர் பீடத்தை வலம் வந்து சிந்து நதியாக ஒளி வெள்ளம் பாயப்போகிறது. இந்த திருவிளக்கை ஏந்தி வரப்போகும் பேறு பெற்றவர்கள் யாரோ? அம்மாவே அந்த அருளுக்கு உரியவர்களை தேர்வு செய்கின்றார்கள்.